வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தர்மம் செய்வதை வாடிக்கை கொள்ளுங்கள். தர்மம் செய்யும்போது நீங்கள் நேரடியாக அதை செய்யும்படி வாடிக்கை கொள்ளுங்கள். மற்றவரும் தர்மம் செய்யும்படி நீங்கள் அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருங்கள். தர்மம் என்பது தகுந்த நபருக்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்யுங்கள். தேவையில்லாமல் வீட்டிற்கு வந்து தன் இளம் வயதில் பிச்சை எடுப்பவருக்கு தர்மத்தை செய்து நீங்கள் அந்த தர்மத்தை வீணெடுக்கிறார்கள். அவர்களை பிச்சைக்காரர்களாக்கி நீங்கள் செய்யும் தர்மம் வீணாகி போகும் என்பது நிச்சயமாக தெரிகிறது. தர்மம் என்பது அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டுமே தவிர அவர்கள் மீண்டும் மீண்டும் தாழ்மையான நிலைக்கு செல்லும்படி நீங்கள் உங்கள் தர்மம் இருக்கக்கூடாது என்பதை யதார்த்தமான உண்மை. தர்மம் தலை காட்ட வேண்டும். உங்களை மட்டுமல்ல, அந்த தர்மத்தை வாங்கியவனுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். தர்மம் செய்வது மிக மிக கட்டாய கடமையாகும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நபர் அடுத்த நிலைக்கு செல்வார் என்பதை புரிந்து அந்த தர்மத்தை செய்யுங்கள். தர்மம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான நன்மை உங்கள் அருகில் வந்து உங்களை அறியாமல் வந்து ஏதோ வழியில் உங்களுக்கு அந்த நன்மை